ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஎம் காமர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியிலேருந்து யூனிட் 11 கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக டெப்ரிசியேஷன் சாப்டரில் எல்லாமே ப்ராப்ளம்ஸு அண்ட் தியரி பார்ட்ஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு போகிறோம். இந்த 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இருக்கிறதுலே அமங் த 14 சாப்டர்ஸ் இந்த சாப்டர் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி சாப்டர். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான சாப்டர். கான்செப்ட் புரிஞ்சிருந்ததுன்னா போதும். நம்ம இதில் எதுவுமே கால்குலேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிள். we are going to identify the transactions. ஸோ ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான் இந்த சாப்டரில் இருக்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டில் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு பிஸ்னஸில் நடக்கிற டே டு டே ஆக்டிவிட்டீஸ், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ்ன்றோம். ஸோ இந்த கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, ஸோ எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். கேபிட்டல் அப்படின்னா என்னன்னு தெரியும், ரெவென்யூ அப்படின்னா என்னன்னு தெரியும். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். கேபிட்டல் அப்படின்னா லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ். ஏதோ ஒரு பெரிய லெவலில் நம்ம ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ் வாங்குறதுக்கோ பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் கேபிட்டல். ரெவென்யூ அப்படிங்கிறது, ரெவென்யூ அப்படின்னா நம்ம எஸ்பெஷலி ஒரு இன்கம்க்கு நம்ம வந்து சொல்லுவோம், பிஸ்னஸில் வர டே டு டே இன்கம்ஸ்க்கு. ஸோ அதுதான் ரெவென்யூ அப்படிங்கிறது. ஸோ இந்த கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸில் நடக்கிற எக்ஸ்பெண்டிச்சரை 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டிரான்சாக்ஷன்ஸே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ கேபிட்டல், ரெவென்யூ, டெஃபர்ட் ரெவென்யூ. இப்போ ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதோடைய மீனிங் என்ன? an expenditure incurred during an accounting period, the benefits of which will be available for more than 1 year is called the capital expenditure. ஓகேவா, ஸோ மோர் தேன் 1 இயர்ன்றதை விட மோர் தேன் 5 years or 10 years ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அந்த செலவு பண்ணுறது மூலமாக பிஸ்னஸ்க்கு ரொம்ப வருஷத்துக்கு ஒரு நன்மை கிடைக்குது, ஒரு பயன் கொடுக்குது அப்படின்னா அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ கேபிட்டல்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஒரு ப்ரொப்ரைட்டர் வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவருக்கு எது கொடுக்க போகுது? இப்போ வருஷம் வர ப்ராஃபிட்டு, அதில் வர்ற இன்கம்ஸ் எல்லாமே ப்ரொப்ரைட்டருக்கு ஒரு பெனிஃபிட்ஸ். ஸோ இட் இஸ் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதே மாதிரி தான் அந்த அக்கௌண்டிங் பீரியடில் நடக்கிற எக்ஸ்பென்சஸ் விச் வில் கிவ் பெனிஃபிட் ஃபார் மோர் தென் அ இயர், அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம்? காஸ்ட் ஆஃப் அக்வசேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். இப்போ லேண்டு, பில்டிங் இதெல்லாம் இப்போ பில்டிங்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லேண்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 20 years 25 yearsக்கு நமக்கு வந்து அது லைஃப் லாங் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அதிலிருந்து. ஓகேவா, ஸோ அப்போ அதை பர்ச்சேஸ் பண்ணுற காஸ்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஃபிக்ஸட் அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதே நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். காஸ்ட் ஆஃப் அக்வசேஷன் ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர். ஸோ இதெல்லாம் வந்து 5 years 10 yearsக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். காஸ்ட் ஆஃப் அக்வசேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்க்ளூடிங் த இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் அண்ட் ட்ரையல் ரன். நம்ம டெப்ரிசியேஷன் சாப்டர்லேயே பார்த்துருப்போம். ஒரு ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட் அப்படின்னா அந்த அசட்டை நம்ம ரன் பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோமோ, இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், ஃப்ரைட் சார்ஜஸ், ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஒரிஜினல் காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் இந்த தேர்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் ஆல் த சார்ஜஸ் கிவன் ஃபார் த பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள். காஸ்ட் ஆஃப் அக்வசேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், கம்ப்யூட்டர், ஏர் கண்டிஷனர், பிளான்ட் அண்ட் மிஷினரி எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ் தான். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற செலவு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். ஸோ ரெக்கரிங் அப்படின்னா என்னது?
ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறது, அடிக்கடி அப்படின்னு ரெக்கரிங், திரும்ப திரும்ப அந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. நான் ரெக்கரிங் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த எக்ஸ்பென்சஸ் பண்ண போகிறது இல்லை, நான் ரெக்கரிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு பில்டிங்கோ லேண்டோ வாங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அடுத்து ஒரு பில்டிங்கோ லேண்டோ வாங்குறதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். இப்போ அதை பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே இட் வில் டேக் சம் டைம். ஸோ உடனே அந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ண போகிறதில்ல, வருஷம் ஒரு பில்டிங்கோ லேண்டோ பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லை அவங்க. ஓகேவா? ஸோ த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை, அடிக்கடி பண்ணுற செலவுகள் இல்லை. கிவ் பெனிஃபிட்ஸ் ஃபார் மோர் தேன் 1 இயர். பார்த்துட்டோம், இது வந்து 1 இயருக்கு மேலே, ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க அக்வசேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ். சிம்பிளாக ஸோ ஃபிக்ஸட் அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எங்கே காமிக்க போகிறோம்? இது எல்லாமே அசட்ஸ் தான். பிளான்ட் அண்ட் மிஷினரி, கம்ப்யூட்டர், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு அசட்ஸ். அப்போ நம்ம அசட் சைடு தான் நம்ம இந்த எக்ஸ்பெண்டிச்சரை காமிக்க போகிறோம். கான்ட்ரிபியூட்ஸ் டு த ரெவென்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிஸ்னஸ்க்கு ஒரு இன்கம்மை அது கொடுக்குது. ஓகே, ரெவென்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி. ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு நிறைய ப்ராஃபிட்ஸை தேடி தர்றது இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேவா? இது மூலமாக நமக்கு பிஸ்னஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்வசிஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ் இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட எக்ஸாம்பிள். கிவ்ஸ் பெனிஃபிட் ஃபார் மோர் தேன் 1 year. Okay, this is non-recurring in nature. அவ்வளோதான். So this is the concept of capital expenditure. Then revenue expenditure. Revenue expenditure அப்படின்னா this is incurred for day to day running of the business. அதாவது இது எவ்ரிடே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம பண்ணுற செலவுகள். ஓகேவா? அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், போஸ்டல் சார்ஜஸ், இந்த நம்ம பெட்டி கேஷ் புக்கில் படிச்சிருப்போம்ல, பெட்டி எக்ஸ்பென்சஸ் மாதிரி சின்ன சின்ன செலவுகள், டே டு டே பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவையான செலவுகள், அது எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு மீனிங். This is incurred for maintaining the earning capacity of the business. அந்த பிஸ்னஸோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரிடே நமக்கு நடக்கிற எக்ஸ்பென்சஸே இல்லாமல் பிஸ்னஸ் நம்ம பண்ண முடியாது. இன்கம்ஸ் மட்டுமே வந்துட்டுருக்காது. ஸோ நம்ம ஒன்று ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்ம அது மூலமாக நிறைய பெனிஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எவ்ரிடே டே டு டே பிஸ்னஸில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் தான் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். ஓகே, so examples: purchase of goods for resale, administrative selling and distribution expenses, manufacturing expenses. ஸோ ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது எதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்? ரீசேல் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அது ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் எழுதுவோமே, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் நடக்கிற எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே. தென் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான செலவுகள் டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். Then features of revenue expenditure. This is recurring in nature. Recurring அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த செலவுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ டெய்லி அந்த செலவுகள் வந்துட்டு தான் இருக்கும். பெனிஃபிட் எக்ஸ்பயர்ஸ் இன் த சேம் அக்கௌண்டிங் பீரியட். ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இது லாங் லாஸ்டிங் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் அந்த பெனிஃபிட் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் வந்து 1 இயருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் இன்கர்ட் ஃபார் மெயின்டைனிங் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். இது நம்ம அந்த மீனிங்லேயே பார்த்தோம். திஸ் இஸ் ஷோன் ஆன் தி டெபிட் சைட் ஆஃப் த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நான் சொன்னேன்ல, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நம்ம ட்ரேடிங்கில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் காமிப்போம், P&L அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம அதை ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன. ஓகேவா? ஸோ டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் பண்ணுற எல்லா எக்ஸ்பென்சஸ்மே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகேவா?
ஸோ திஸ் இஸ் ரெக்கரிங் இன் நேச்சர். அப்படியே கேபிட்டலுக்கு ஆப்போசிட். அது நான் ரெக்கரிங்னா இது ரெக்கரிங். அது பெனிஃபிட்ஸ் வந்து மோர் தேன் 1 இயர், இது வித்தின் அ இயர், ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ தட் வில் இன்க்ரீஸ் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். இது வந்து மெயின்டைன் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். அவ்வளோதான். அதை பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸில் காமிப்போம். இதை வந்து ட்ரேடிங் அண்ட் P&L டெபிட் சைட் காமிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். Then moving to deferred revenue expenditure. So what is the meaning for deferred? To delay an action or proceeding. இப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வேர்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இது இப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னா விச் இஸ் இன்கர்ட் இன் த ப்ரெசன்ட் அக்கௌண்டிங் பீரியட் but its benefits are incurred in the following or the future accounting periods. ஸோ இந்த அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம செலவு பண்ணாலும் இது வந்து ஒரு இந்த செலவுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு 2 to 3 இயர்ஸ்க்கு நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன சொல்லணும்? வித்தின் அ இயர், அந்த அக்கௌண்டிங் பீரியட்லேயே அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ஓவர் ஆகிடும். ஆனால் இந்த டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு, இதுவும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட ஒரு பார்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரியே தான். ஆனால் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு இதனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கன்சிடரபிள் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் அட்வர்டைசிங், மேஜர் ரிப்பேர்ஸ் டு பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகேவா? ஸோ இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரியில் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் பண்ணுறது இல்லை, மேஜர் ரிப்பேர்ஸ். ஏதோ ஒரு மேஜராக அந்த பார்ட்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு, ஒரு பார்ட்ஸே சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. ஸோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காசு வந்து டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கன்சிடரபிள் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் அட்வர்டைசிங். இப்போ அட்வர்டைசிங் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இட் வில் லாங் லாஸ்ட், அதாவது ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட இம்பேக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ திரும்ப திரும்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதையோ கான்செப்டையோ இதையோ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க போகிறதில்ல. ஒன்ஸ் ஒரு தடவை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அந்த சேம் இதையே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான். ஸோ கன்சிடரபிள் அமௌண்ட், ஒரு மேஜர் அமௌண்ட் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும். இதனுடைய ஃபீச்சர்ஸ், த பெனிஃபிட் ஆஃப் விச் இஸ் டு பி டிரைவ்டு ஓவர் அ சப்சிக்வெண்ட் பீரியட் ஆர் பீரியட்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து ஃபியூச்சர் பீரியட்லேயோ சப்சிக்வெண்ட் இயர்லேயோ நமக்கு கிடைக்கிறது தான் டெஃபர்ட் ரெவென்யூ. ரிட்டர்ன் ஆஃப் ஓவர் அ பீரியட் ஆஃப் சர்டன் இயர்ஸ். ஓகே, ஸோ சர்டன் இயர்ஸ்க்கு இதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆஃப்டர் ரைட்டிங் ஆஃப் த பேலன்சஸ் ஷோன் ஆன் த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் அப்படிங்கிறது அந்த பேலன்ஸ் ஷீட், அந்த அசட்ஸில் இருந்து ரைட் ஆஃப் பண்ணுறது அந்த அமௌண்ட்டை, மிச்ச அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அசட் சைடு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ நம்ம இந்த கேபிட்டல் ரெவென்யூ, டெஃபர்ட் ரெவென்யூ, இப்போ நீங்கள் இந்த கான்செப்டில் இருந்தே டிஃப்ரென்சஸ் பிட்வீனை ஈஸியாக வந்து சொல்லிட முடியும். ரெக்கரிங், நான் ரெக்கரிங், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த இதில் இருந்தே நீங்கள் டிஃப்ரென்சஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கான்செப்ட்டு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதை பேஸ் பண்ணி நமக்கு எப்படி ப்ராப்ளம்ஸ் வரும்? ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து அது கேபிட்டலாக, ரெவென்யூவா, டெஃபர்ட் ரெவென்யூவான்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி சாப்டர். ஓகே, தேங்க்யூ.